ஸ்ரீ பைரவரை வலிமைமிக்க ஞானமூர்த்தியாக உற்பத்தி செய்து உலகினை காக்கும் பொறுப்பை அவரிடம் சிவபெருமான் அளித்தார். அவர் உயிர்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாவலாக இருப்பதுடன் 8 திசைகளிலும் அஷ்ட பைரவராக நின்று அவற்றையும் பாதுகாத்து வருகின்றார். அசுரர்களால் உலகம் துன்பமடையும் பொழுதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை வென்று உயிர்களுக்கு அமைதி அளித்தார் என்று பைரவர் உற்பத்தியை புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ பைரவருக்கு சேத்திர பாலகமூர்த்தி என்ற ஒரு பெயர் வழங்கப்படுகின்றது. சேத்திரம் என்றால் பூமி, பாலகர் என்றால் காப்பவர் என்று அர்த்தம். சேத்திரமாகிய உலகிற்கு ஊழிக்காலத்தில் நேர்ந்த துயரத்தை நீக்கி காத்தருளியமையால் சிவனுக்கு சேத்திர பாலகமூர்த்தி என்னும் பெயர் விளங்குவதாயிற்று என்று புராண வரலாறு கூறுகின்றது. எந்த பெண்களாலும் அசுரனான தன்னை கொல்ல முடியாது என்று கருதினான் தானகாசூரன். சாகாம் வரம் பெற்றதால் தானகாசூரன் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினார். அதனால் பிரம்மா முதலிய தேவர்கள் அசுரனின் கொடுமையிலிருந்து விடுபட சிவபெருமானை வேண்டினர். தேவர்களின் துன்பத்தை கண்ட சிவபெருமான் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தானகாசுரனை அழிக்க கட்டளையிட்டார். சிவனின் கட்டளைப்படியே தானகாசுரனை காளி அழித்ததுடன் அந்த கோபத்தீயுடனே உலகெங்கும் சுற்றித் திரிந்தார். அவளுடைய கோபத்தீயினால் உலக உயிர்கள் எல்லாம் வருந்தின. காளியின் கோபத்தீயை பருகுவதற்கு மாயாய் பாலகன் உருவம் கொண்டு இடுகாட்டில் குழந்தையாய் கிடந்த அழுதார் ஈசன். பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்புடன் அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் குடித்த குழந்தை பாலுடன் அவருடைய கோபத்தீயையும் சேர்த்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்தது. உலகமும் காளியின் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்து காளியின் கோபத்தை தணித்த குழந்தைதான் சேத்திரபாலகர். இந்த சேத்திரபாலகர் சிவனுடைய மூர்த்தங்களில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே ஸ்ரீ பைரவரின் திரு வடிவம் என்று லிங்க புராணத்தில் குறிப்பிடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள், தாலாட்டுகள், காவியங்கள், கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்.